ஆப்கானிஸ்தான்ல குண்டை போட்டு வான்வழி தாக்குதல் பாகிஸ்தான்காரன் நடத்தி பலரும் உயிரிழந்திருக்காங்க. குழந்தைகள் இருந்து முதியவர்கள் வரைக்கும் உயிரிழந்திருக்காங்க. ஒரு நாடு இன்னொரு நாட்டு மேல குண்டு போடுது அப்படின்னா அந்த குண்டுக்கு குழந்தையா, பெண்களா, நல்லவனா, கெட்டவனா, இந்த நாட்டை நேசிக்கிறவனா, எதிர் நாட்டுக்கு புல்லுருவியா எதுவுமே தெரியாது. ஏன் பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் ஆகலை? இவங்களும் முஸ்லீம், அவங்களும் முஸ்லீம். இந்த சண்டைன்னு வர இடத்துல நீங்க என்ன பண்ணான்னா, நமக்கு அங்க முஸ்லீமு, இங்க ஹிந்துக்கள் அப்படி பார்க்கவே முடியாது. பணம், அதிகாரம் அப்படின்ற இடத்துல ரஷ்யாவுக்கு யுஎஸ்எஸ்ஆருக்கு எதிரியா இருந்தது அமெரிக்கா. அவன் என்ன பண்ணா, தாலிபான் அப்படின்னு ஒரு கோஷ்டி, அதுக்கு நிறைய ஆயுதங்களும் பொருளாதாரமும் எக்கச்சக்கமா சௌரியத்தை கொடுத்து ரஷ்ய வீரர்கள் அப்படின்னு பயங்கர அடிக்க வச்சாங்க. அமெரிக்கா இதுவரைக்கும் நமக்கு தெரிஞ்சு உலகத்துல 2 இடத்துல தோல்வியை ஒத்துக்கிட்டு தோத்து அவங்க வீரர்களை எக்கச்சக்கமா அவுட் ஆகி போனது ஒன்று வியட்நாம், ஆப்கானிஸ்தான்ல. இந்த பக்கம் இந்தியா, அந்த பக்கம் சைனா. இப்போ இந்தியா எடுத்தாச்சுன்னா இந்த பக்கம் காஷ்மீர், அந்த பக்கம் ஆப்கானிஸ்தான். ஒரு சைடில் பலூச்சிஸ்தான் இருக்குல்ல, அந்த பலூச்சிஸ்தானை வச்சு ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஆகலை. அந்த பலூச்சி மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு போர்ஷன் பாகிஸ்தான்ல இருக்காங்க, இன்னொரு போர்ஷன் ஈரான்ல இருக்காங்க. பலூச்சி மக்கள் என்ன பண்றாங்க, பாகிஸ்தானுக்குள்ள இருக்காங்கல்ல, அந்த பலூச்சி மக்கள் பாகிஸ்தான் வீரர்கள் அடிச்சு போட்டு ஈரானுக்கு போயிடுறாங்க. ஈரான்ல போய் அடிக்க முடியாது. பாகிஸ்தான் உள்ளுக்குள்ள உட்காந்துக்கிட்டு சுத்தியே உரண்டெழுத்து உட்காந்துருக்கான். ஆப்கானிஸ்தான் இந்த பக்கம், ஈரான் இந்த பக்கம், இந்தியா எல்லாத்தையும் சண்டை போட்டு உட்காந்துருக்கான் அப்படிங்கிறதா. ஸோ பாகிஸ்தான் அவ்வளவு சீக்கிரம் திருந்தவே மாட்டாங்க. பலூச்சிலேருந்து வந்தவன் ஆட்சி அதிகாரத்தில் பண்ணாங்கன்னா மற்றவங்களுக்கு பிடிக்காம சண்டை போட்டுருப்பாங்க. உளவியல் சிக்கல் இருக்கு. ஆனால் எப்படி பார்த்தாலும் இன்னைக்கு அத்தனை மக்களுக்கும் ஒரு ஹீரோவா திரும்ப டெவலப் ஆகி வர்றது யாரு தெரியுமில்ல? இம்ரான்கான். இம்ரான்கான் அடுத்து வெளியே ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கணும் அப்படின்னா அமெரிக்கா அங்கே கை இறங்கணும். இன்னும் சில வருடங்கள்ல அமெரிக்கா அதோட தனித்தன்மையை இழந்துடும். ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு கசாலி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் கோபி. சார், தொடர்ந்து இந்த ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் குண்டு வெடிப்பு, பயங்கரவாதிகள் இவன் பிடிக்கிறான், அடுத்து அந்த நாடு பிடிக்குது, இப்படி மாறி மாறி ஒரு மோதலே போயிருந்தது. பாத்தீங்கன்னா நேத்திக்கு பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான்ல குண்டை போட்டு வான்வழி தாக்குதல் பாகிஸ்தான்காரன் நடத்தி பலரும் உயிரிழந்திருக்காங்க. குழந்தைகள் இருந்து முதியவர்கள் வரைக்கும் உயிரிழந்திருக்காங்க. எப்படி சார் பாக்குறீங்க? என்னதான் நடக்குது? எண்டே இல்லையா? அதுக்கு ஒரு விஷயம்தான். ஒரு நாடு இன்னொரு நாட்டு மேல குண்டு போடுது அப்படின்னா அந்த குண்டுக்கு, அந்த வெடிபொருளுக்கு குழந்தையா, பெண்களா, நல்லவனா, கெட்டவனா, இந்த நாட்டை நேசிக்கிறவனா, எதிர் நாட்டுக்கு புல்லுருவியா எதுவுமே தெரியாது. ரொம்ப சிம்பிள், இவ்வளவுதான். இந்த இடத்துல நீங்க பாகிஸ்தான்காரன் ஆப்கானிஸ்தான் மேல குண்டு போட்டாங்க. ஏன் குண்டு போட்டாங்க? இது உள்ளுக்குள்ள போனோம்னா ஒரு மிகப்பெரிய ஒரு உளவியல் சிக்கல் மாதிரி இருக்குங்க. பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் என்னன்னா, பாகிஸ்தான்லயும் அங்க சனி முஸ்லீம் இருக்காங்க, ஷியா முஸ்லீம் இருக்காங்க, அப்புறம் பலூச்சி ஒரு பக்கம், பட் அது முஸ்லீம் தான். அப்புறம் ஆப்கானிஸ்தான்ல மெஜாரிட்டியா சனி முஸ்லீம் இருக்காங்க. ஓகே, ஒரு காலத்துல ஆப்கானிஸ்தான் இருக்காங்கல்ல, ஆப்கானிஸ்தான் அந்த பழைய சின்னதை சொல்லிட்டோம்னு புரிஞ்சிடும். ஆப்கானிஸ்தான் ரஷ்யா, யுஎஸ்எஸ்ஆர் ரஷ்யா பிடிச்சி சண்டை, ஒரே பயங்கர சண்டை. அந்த ரஷ்யாவை எதிர்க்கிறதுக்காக ரஷ்யாவுக்கு யுஎஸ்எஸ்ஆருக்கு எதிரியா இருந்தது அமெரிக்கா. அவன் என்ன பண்ணா, தாலிபான் அப்படின்னு ஒரு கோஷ்டி, அதுக்கு நிறைய ஆயுதங்களும் பொருளாதாரமும் எக்கச்சக்கமா கொடுத்து சௌரியத்தை கொடுத்து நீ ரஷ்ய வீரர்கள் அப்படின்னு பயங்கர அடிக்க வச்சாங்க. இன்னொன்னு, ஆப்கானிஸ்தான் என்னன்னா நிலப்பரப்பு இருக்கு இல்லையா, அது ஒரு மாதிரி அண்டுலேட்டடு, ஏறி இறங்கி மலையும் இதுவும் அப்படியா இருக்கும். அங்க நிறைய போதைப் பொருள் விளையும், எங்க வேணாலும் விளையும். ஆனா இங்க மக்கள் போகாத இடத்துலயே போதைப் பொருள், ஏன்னா காட்டு செடி விளையும். அதை கண்டுபிடிச்சு பார்த்துட்டு இந்த வீரர்களுக்கு, அவங்களுக்கு பூரா யூகே காரனுக்கு, யூரோப்பியனுக்கு, அமெரிக்கா, அவங்களுக்கு பூரா அள்ளி அனுப்பிவிட்டாங்க, நீ போதை போட்டு சாகு அப்படின்னு சொல்லி. ஆனா அது தவறான இது. அதெல்லாம் நடந்துச்சு. இப்ப என்ன பண்ணாங்கன்னா, ரஷ்ய வீரர்கள் அடிக்கிறதுக்கு இவன்ட்டு ஆயுதம் வாங்கினாங்க. ரஷ்ய வீரர்கள் அப்பா போதும்னு தோத்து திரும்பிட்டாங்க. அப்போ ரஷ்ய வீரர்கள் தோத்து திரும்பும் போது இங்க இவங்களுக்கு மிகப்பெரிய ஏர் பேஸ் ரெடி பண்ணாங்க ஆப்கானிஸ்தான்ல. எப்ப பார்த்தாலும் முன்னாடி அடிக்கடி இது வந்துட்டே இருக்கும், ஹெக்மத்தியார் அப்படின்னு ஒருத்தர் ஒரு பேர் வந்துட்டே இருக்கு. என்னன்னா, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மத ரீதியான ஆட்சி, இன்னொரு பக்கம் பார்த்தா வெஸ்டர்ன் டைப் ஆட்சி. எல்லா நேரத்திலையும் பிரச்சனை வர்றதே அப்படித்தான். ஈரான் இந்த இடத்துல பேசுவோம் ஒரு புரிதலுக்காக. ஷா மன்னர் வெஸ்டர்ன் சைடான டைப்பான ஆட்சி.
கமேனி வந்து மத ரீதியான ஆட்சி. மத ரீதியான மனுஷங்கள் வந்து 5 வேளையும் தொழுதுகிட்டு இது பண்ணிக்கிட்டு இப்படியே இருப்பாங்க, அப்படி இல்லை. நீ வந்து இந்த சட்டம் சரியத் சட்டம் மத ரீதியாரு. வெஸ்டர்ன் இது அப்படின்னா நீ காட்டாத எப்படி வேணாலும் இருந்துக்கோ, நீ ஓரணிச்சரிக்கை பண்ணிக்கோ, போதையை போட்டுக்கோ, ஒருத்த கல்யாணம் பண்ணானா 4 பேர் வச்சுக்கோ, என்ன. அதாவது ஒரு மாதிரி கொஞ்சம் இது எப்படின்னா வெஸ்டர்னுக்கு சேர்ந்து குறை சொல்றது இல்லை, ஓப்பன் பண்ணி விட்ட உடனே கண்ணா அப்படின்னா கலாச்சாரம் இது கரெக்ட் இல்லை அப்படிங்கிறது. இந்த மத ரீதியானதில் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டு. அதே மாதிரி இங்கே தாலிபான்லேயும் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு இருந்தது. இவங்க வந்து ரஷ்யா வந்து தோத்து வெளியே போன உடனே அமெரிக்காக்காரங்கெல்லாம் அவன் வந்து மேலே உட்கார்ந்த உடனே தாலிபான் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க தான் போயிட்டாங்கல்ல, நீ எதுக்கு இங்கே உட்காந்துருக்க அப்படின்னு தாலிபான். அதுக்கப்புறம் அங்கே உள்ளுக்குள்ளே இருக்க வேற ஆப்போசிட் குரூப் இருப்பாங்கல்ல, முதல்ல தாலிபானை வளர்த்தான் அமெரிக்கா, அதுக்கப்புறம் தாலிபானுக்கு எதிராக இன்னொருத்தருக்கு ஆயுதம் கொடுத்தான். இப்படி ஆப்கானிஸ்தானை வந்து குட்டிச்சோறாக்குனாங்க. ஒரு கட்டத்தில் வந்து நம்ம வீரர்கள் அவங்க இருந்தாங்க, அங்கே வந்து குரூடாயில் இருக்கானா குரூடாயில் இல்லை. ஏன்னா அமெரிக்கா கண்ணில் எப்பவுமே குரூடாயில் ஏதாவது ஒருத்தர் இருந்துச்சுன்னா உறுத்தும், குரூடாயில் இல்லை. ஆனால் மினரல்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கு. ஓகே, மலைகளில் மலையை தோண்ட பூரா மினரல்ஸ். அந்த மினரல்ஸோட டேட்டா ஒரு பார்த்தேன் வந்து நமக்கு தலை சுத்துச்சு. அப்பா, ஆப்கானிஸ்தான் பூரா மினரல்ஸ். ஓ அப்படி. ஓகே ஓகே ஓகே. ஆனால் விவசாயம் இருக்குல்ல, நார்மலாக நம்ம ஊரில் பிளெயின் ஏரியாவில் இருக்கிற மாதிரி விவசாயம் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஆனால் விவசாயம் ஓரளவு இருக்குது. ஓகே ஓகே. அந்த மாதிரி ஒரு சூழல் அங்கே வந்து என்ன பண்ணிட்டாங்க, தாலிபான் அவங்களை விரட்டி விட்டாங்க அமெரிக்காவை. ஆமாம் விரட்டினா அமெரிக்கா வந்து தோத்து போனாங்க. அமெரிக்கா இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சு உலகத்தில் 2 இடத்துல தோல்வியை ஒத்துக்கிட்டு தோத்து அவங்க வீரர்களை எக்கச்சக்கமாக வந்து அவுட் ஆகி போனது வந்து ஒன்று வியட்நாம். முன்னாடி ஹோசிமின் ஒரு தலைவர் வந்து சாதாரண மக்கள் கையில எல்லாம் ஆயுதத்தை கொடுத்து அந்த மக்களை அந்த வீரர்களை வந்து அடித்து ஓட விட விரட்டி போதும் அப்படின்னு வெளியே போனாங்க. அதே மாதிரி ஆப்கானிஸ்தானில் இந்த வீரர்களை எப்படின்னா அமெரிக்க வீரர்களை வந்து இவங்க அமெரிக்க வீரர்களால் ஆப்கான் வீரர்களை சமாளிக்க முடியல. என்ன காரணம்னா, நீங்கள் வந்து ஒரு இடத்துல மலைப்பாங்கான ஒரு இடம் குறுக்கு சந்துக்கு நீங்கள் பழகின இடம். இப்போ நான் வந்து புதுசாக அங்கே போகிறேன், எனக்கு நீங்கள் ஓடி போய் ஒரு முட்டுச்சந்தில் போய் திரும்பி நின்னீங்கன்னா எனக்கு போக தெரியாது, பின்னாடி அடிப்பீங்க. அப்போ என்ன, அமெரிக்க வீரர்களுக்கு இதோட லேண்ட்ஸ்கேப் தெரியாது. என்ன பண்ணாலும் அவன் வந்து ஜிபிஎஸ் வச்சு இதை வச்சு தேடி போகிறதுக்குள்ள அவங்க போட்டு தாக்கிடுவாங்க. தாக்கி அமெரிக்க வீரர்களை வந்து ஏகப்பட்ட பேர் வந்து நாஸ்தி. அதனால அமெரிக்கர்கள் அப்புறம் எக்கச்சக்கமான பணம் பொருளாதாரம் இங்கே கொடுத்து சரி ஆப்கானிஸ்தானில் கொடுத்தாலும் நமக்கு என்ன நன்மை, ஒன்றும் இல்லை. ஓகே நான் வாபஸ் வாங்கிட்டாங்க, தோத்து வெளியேறினாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அந்த நாடு உண்மையிலேயே குட்டிச்சோரா போய் கிடந்துச்சு. அப்போது இன்னைக்கு இந்தியாவோட நிலைமையை கம்பேர் பண்ணீங்கன்னா பாகிஸ்தான் வந்து ஒரு 20-30 வருஷம் பின்னாடி இருக்கு, பொருளாதாரத்திலையும் வாழ்க்கை தரத்திலையும் இருக்கு. ஓகே, அதே அளவுக்கு ஈக்குவலா பயங்கர மோசமா இருந்த இடம் வந்து ஆப்கானிஸ்தான். ஏன் இருந்த இடம் அப்படின்னு சொல்றோம்னா இன்னைக்கு பெட்டரா இருக்கு. என்ன காரணம், ஆப்கானிஸ்தான் தாலிபான், இந்த தாலிபானை நம்ம ஊர்ல வந்து சங்கிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து ரொம்ப மோசம் அப்படியே இப்படின்னு பயங்கர பேசிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆப்கானிஸ்தான் வந்து இந்தியாவோட பயங்கர இணக்கமாயிட்டாங்க. இல்லை ஒரு நாடும் தேவை தானே. இப்போ ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணுறதே வந்து தேவை தானே. இவன் நல்லவனா இருக்கான், வாழ்க்கை பூரா சேர்ந்து பயணம் பண்ணலாம் அப்படிங்கிற தேவை தானே. ஒரு நாட்டுக்கு ஒரு வீட்டுக்கு இன்னொரு வீட்டுக்கு நல்ல உறவு இருந்தாலும் சரி, ஒரு தெருவுக்கு இன்னொரு தெருவுக்கு நல்ல உறவு இருந்தாலும் சரி, ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு உறவு இருந்தாலும் சரி, தேவையை பொறுத்து. முன்னாடி தாலிபான் தீவிரவாதிகள்னாங்க, இன்னைக்கு வந்து தலைவர்கள் சொல்றாங்களே, தாலிபான் தலைவர்களா மாறிட்டாங்கல்ல. அதான் என்னன்னா அவங்க வந்து எப்பவுமே எல்லா காலத்தும் பூரா தப்பு பண்ணிட்டே இருப்பாங்க. தாலிபான் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் க்ளோஸ்டு இதை வச்சு ஒரு குதிரைக்கு கண்ணை கட்ட மாதிரி இப்படித்தான் போகணும்னு நின்னாங்க. காரணம், அப்படி நின்னா தான் ரஷ்யா வீரர்கள் அடிக்க முடியும், அப்படி நின்னா தான் அமெரிக்க வீரர்கள் அடிக்க முடியும். அடிச்சு முடிச்சாச்சு. இப்ப நம்ம நாடு வந்து பசி பட்னியில கிடக்கு. என்ன பண்ணலாம் அப்படின்னா, சரி சைனா ஒரு பக்கம் இன்வெஸ்ட் பண்றேன்றான், அவன் வந்து சில்கன் பெல்ட் ரோடு இந்த இதுக்கு அந்த இது எல்லாத்துக்கும் இன்வெஸ்ட் பண்றேங்கிறான். ஓகே இன்வெஸ்ட் பண்ணு, ரைட். இந்தியா என்ன சொல்றாங்க வந்து அவங்களோட ரொம்ப சுமூகமான உறவு ஓகேன்றாங்க. ரைட் ஓகே வாங்க, யுவர் வெல்கம் அப்படின்னு இந்தியாவோடையும் சைனாவோடையும் ரொம்ப சுமூகமான உறவு இருக்காங்க ஆப்கானிஸ்தான். ஸோ அந்த ஆப்கானிஸ்தான் வந்து இன்னைக்கு நமக்கு நண்பன். இது போதாத பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தான் சண்டை வர்றதுக்கு இவ்வளவு தூரம் சுத்தி இவ்வளவு கதையை சொன்ன காரணம் தெரியும்ல. இந்த கதையை சொன்னா தான் ஏன் பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் ஆகலை.
இவங்களும் முஸ்லீம் அவங்களும் முஸ்லீம். ம். இந்த சண்டைன்னு வர இடத்துல நீங்க என்ன பண்ணனா ம். நமக்கு அங்க முஸ்லீமு இங்க ஹிந்துக்கள் அப்படி பார்க்கவே முடியாது. ம். இங்க முஸ்லீமு அங்க முஸ்லீமு இங்க சன்னி முஸ்லீமு அங்க ஷியா முஸ்லீம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ம். இந்த அதிகாரம் அப்படின்ற இடத்துல பணம் அதிகாரம் அப்படின்ற இடத்துல ம். ம். மதம் கிடையாது. நீங்க சவுதி அரேபியாவுக்கும் ஈரானுக்கும் பிரச்சனை நிறைய உரசல் இருந்தது. ஓகே. சவுதி அரேபியாவுக்கும் கத்தாருக்கும் உரசல் இருந்தது. ம். இன்னைக்கு சவுதி அரேபியாவுக்கும் யுஏஇக்கும் உரசல் இருக்கு. ம். அதை இது கடந்து இப்ப பாகிஸ்தானுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்ற போல. ஏன் சார் இப்போ ஆப்கானிஸ்தான் இந்த பக்கம் ஆப்கானிஸ்தான் மோதனா, அடுத்து இந்த பக்கம் இந்தியா கூடயும் மோதினா, இப்ப கடல் கடந்து நாடு கடந்து ஈரான் கூட பாகிஸ்தானுக்கும் அதுக்கு என்ன சார் பிரச்சனை? என்னன்னா பாகிஸ்தான் வந்து ஒரு இடத்துல நல்ல ஒரு சரியான இடத்துல உட்காந்துருக்காங்க. இந்த பக்கம் இந்தியா, அந்த பக்கம் சைனா. இப்ப இந்தியா எடுத்தாச்சுன்னா இந்த பக்கம் வந்து காஷ்மீர், அந்த பக்கம் ஆப்கானிஸ்தான், அப்புறம் இந்த பக்கம் ஒரு சைடுல வந்து பலூச்சிஸ்தான் இருக்கு. பலூச்சிஸ்தான், அந்த பலூச்சிஸ்தானை வச்சு ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஆகலை. ஓகே. ஆனா ஈரான் வந்து இன்னைக்கு அவங்களோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா சின்ன சின்ன ஆட்கள்லாம் விட்டுட்டு பெரிய ஆளு அமெரிக்கா கிட்ட போயிட்டான் இதுல இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல அமெரிக்காவோட கையாளு தான் பாகிஸ்தான். என்னன்னா இவர் ட்ரம்ப்புக்கு வந்து நோபல் பரிசு கொடுத்தே தீரணும் வந்து இவர் வந்து அந்த ஷபாஸ் ஷெரீஃப், அப்புறம் வந்து அசீம் முனீர் ஷபாஸ் ஷெரீஃபாவது பரவாயில்லைங்களா, அசீம் முனீர் ராணுவ தலைவர் அவரு. ஆமா, ராணுவ தலைவரா பதவி ப்ரமோஷன் ஆயிட்டாரு. முப்படைகளுக்கு தலைவர் அவர் தான். வந்து அவருக்கு நீங்க வந்து நோபல் பரிசு கொடுத்தே தீரணும் அப்படின்ற அளவுக்கு இதே யாரா நீங்க ஒரு நாட்டில் இதை விட்டு போட்டு அப்படின்னு. அப்புறம் பார்த்தா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவர் நம்ம பழைய கிரிக்கெட் வீரர் இம்ரான் கான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஃபுல்லாக அந்த அந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் படிச்சுட்டு வர்ற காலத்தில் எனக்கு தெரிஞ்சு ஜியாவுல் ஹக்கா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பல பேர் வந்திருக்காங்க, பிரதமராக எல்லாம் வந்திருக்காங்க. பெஸ்ட் பிரைம் மினிஸ்டர் இம்ரான் கான் தான். அதுக்கு தான் இந்த அளவுக்கு கொடுமை அனுபவிச்சு. ஏன் தெரியுமா? அந்த இம்ரான் கான் வந்து இந்தியாவுக்கு நெருக்கமாக இருந்தார். நம்ம என்ன சொன்னார் வந்து எங்கள் நாட்டில் விலைகளோட விளைச்சல், இண்டஸ்ட்ரி, வருமானம் இதில் 50% வட்டி கட்டுறோம். ஓகே. அது அவரோட ஸ்பீச் வந்து 59 நிமிஷம் ஸ்பீச்சு யூஎன்ல ஒரு வாட்டி பேசினார். பற்றி 3-4 வருஷம் முன்னாடி. சூப்பர் ஸ்பீச். இந்த மாதிரி வெளிப்படையா ஒரு நாட்டோட பிரைம் மினிஸ்டர் பேசுறது இருக்குல்ல, அருமையான லாங்குவேஜ் கமாண்டு. அப்புறம் மனசுல இருந்து பேசுறாரு. அது அப்போ பெஸ்ட். அவர் என்ன சொல்றாரு, எங்களுக்கு இந்தியாவோட ஏன் சண்டை, ஒன்றும் இல்லை, இந்தியா நட்பு நாடு தானே, ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படி இந்தியாவோட நெருங்கி வராரு. இந்தியாவோட நெருங்கினா என்ன ஆகும்? யாருக்கு பிடிக்காது? அமெரிக்காக்காரன் பிடிக்காது. உடனே அவர் பிடிச்சி உள்ள போடு, உன் மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. ஏன் நான் என்னைய ஊழல் பண்ண, ஊழல் வாயிலிருந்து வார்த்தை வந்துருச்சா, அப்ப நீ ஊழல் போ, உள்ள போ. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ், அதுல அந்த அம்மா வந்து இந்தியாவோட ரொம்ப நெருக்கமா நல்லா இருக்கு, சைனாவோட நெருக்கமா இருக்கு. நோனோனோ அந்த அம்மா தூக்கி வரட்டு, வேற யூனிஸ் உள்ள போடு. அதுக்கப்புறம் பழைய ஆளு கலிதாஜியோட மகனை கொண்டு வா, அங்க முடிச்சாங்க. இந்தியாவோட அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க யாருமே நல்ல உறவா இருக்கக்கூடாது. அப்போ இவர் உறவா இருந்தாங்கன்னா ஒன்று ஜெயிலில் பிடிச்சி போடுவாங்க, அல்ல நாடு கடத்துவாங்க. அப்படி இப்போ ஆப்கானிஸ்தான் வந்து உறவா இருக்கு இந்தியாவோட. அப்புறம் சைனாவோடய உறவா இருக்கு ஆப்கானிஸ்தான். இது அமெரிக்காவுக்கு பிடிக்குமா? கண்டிப்பாக பிடிக்காது. என்னாச்சு? பாகிஸ்தான், எப்பா உன்ட்ட வந்து அந்த எல்லையில் வந்து ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க, நீ போய் அங்கே வந்து 4 பேர் அடி. ஓகே பாஸ், நான் அடிக்கிறேன் பாஸ் அப்படின்னு. பாவம் அப்பாவி மக்கள் 20 பேர் சொல்கிறாங்கல்ல. இன்னொரு தரவு என்ன வந்துச்சுன்னா, ஆப்கானிஸ்தான் அந்த எல்லையில் அந்த ஒரு மாவட்டத்தில் மாகாணத்தில் 70 பேர் குழந்தைகள், பெண்கள். அதான் முதலே சொன்னேன். அங்கே விழுந்த குண்டுக்கு அது நல்லவனா கெட்டவனா, ஆணா பெண்ணா, நாயா மனுஷனா, குழந்தையா பெண்ணா எதுவுமே தெரியாது. வெடிச்சதுன்னா சோழி முடிஞ்சு. 70 பேர் பக்கம் வந்து போயிருக்கதா. இப்போ வந்து பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க. அப்போ ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. பாகிஸ்தான் வந்து இதுக்கப்புறம் அந்த மக்கள் ஏன்டா இங்கே பிறந்தோம் அப்படின்றதுக்கு முன்னேற விடவே மாட்டாங்க. என்னைக்கு அமெரிக்காவோட கை அங்கே இறங்குதோ, எங்க அமெரிக்காவில் வேற எந்த நாடும் எனக்கு வேண்டாம், நான் என் நாடு என்னது மட்டும் நான் பார்த்துக்கிறேன்னு இறங்குறாங்களோ, அன்னைக்கு வந்து இந்தியா பாகிஸ்தான் உறவு நல்லா இருக்கும். ஏன்னா அங்கே பெரிய அண்ணன் வந்து எப்பாப்பா நீயே பார்த்துக்கப்பா, நான் ஒன்றும் சொல்லலை அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் உறவு நல்லா இருக்கும். சண்டை போட்டே இருக்க மாட்டாங்க. அப்புறம் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் உறவு நல்லா இருக்கும். இப்போ இதெல்லாம் போக என்ன பண்ணுறாங்க, பலூச்சிஸ்தான் அவன் தனி நாடு கேட்குறாங்க. பலூச்சிஸ்தான் தனி நாடு ஒருவேளை கொடுக்குறான்னு வைங்க, கொடுத்தாங்கன்னா இந்த பக்கம் சிந்து மாகாணம் தனி நாடு கேட்குறாங்க, இந்த பக்கம் பஞ்சாப் தனி நாடு கேட்குறாங்க, நார்த்தில் இருக்கிற இன்னொரு மாகாணம் தனி நாடு வேணும் கேட்டாங்கன்னா அந்த சின்ன முடுக்கொண்டு இருக்க பாகிஸ்தான் வந்து கேக் துண்டு மாதிரி 4 கண்டையே பிரியும். அது வாய்ப்பு இல்லை. என்னென்னா பலூச்சிஸ்தானில் ஒரே ஒரு சிக்கல் என்னென்னா, அந்த பலூச்சி மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு போர்ஷன் வந்து பாகிஸ்தானில் இருக்காங்க, இன்னொரு போர்ஷன் வந்து ஈரானில் இருக்காங்க. ஓகே.
ஓகே. அப்போ என்னன்னா இந்த பலூச்சி மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, பாகிஸ்தானுக்குள்ளே இருக்காங்கல்ல, அந்த பலூச்சி மக்கள் பாகிஸ்தான் வீரர்கள் அடிச்சு போட்டு ஈரானுக்கு போயிடுறாங்க. ஈரானில் போய் அடிக்க முடியாது. ஈரான்ல போய் அடிக்க இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ஈரானில் போய் அடிச்சாங்க. அங்க அமெரிக்காவே அவன் போட்டு தாக்கிட்டு இருக்கான். ஈரான் எல்லைக்கு உள்ள பலூச்சி மக்கள் அடிக்கிறாங்க. அப்போ ஏன் நாட்டில் நீ எப்படி அடிக்க போச்சு? ஏற்கனவே ஒரு வாட்டி அப்படித்தான் உள்ள குண்டு போட்டு பிரச்சனை வந்துருச்சு. நான் அடிக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை சமாதானம் வருது இல்லையா? இப்போ என்னாச்சுன்னா பாகிஸ்தான் வந்து ஈரானோட சண்டை போடுறாங்க. அப்போ இந்த இடத்துல நீ வந்து ஈரான் பாகிஸ்தான் இந்த இடத்துல மதம் இருக்கா? மதம் வந்து தனிப்பட்ட முறை தான். நீங்க வந்து அதான் சொல்ல, பணம், வசதி, அதிகாரம், வளம், இதுக்கு முன்னாடி மதம் வந்து செகண்டரி தான் அப்படிங்கிறது. இப்போ என்னன்னா பாகிஸ்தானுக்கும் ஈரானுக்கும் பிரச்சனை. ஆனா ஈரானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் பிரச்சனை இல்லை. இப்போ ஆப்கானிஸ்தான் என்ன பண்ணிட்டான்னா அவன் வந்து தான் நாட்டை வந்து வளப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பெரிய கால்வாய் வெட்டுறாங்க, அக்ரிகல்ச்சர் இப்போ டெவலப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அமெரிக்கா விட்டு போன ஏர்பேஸ் இருக்காது, எங்களோட தான் அப்படின்னு வெறும் ஏர்பேஸ் இல்லாமல் எக்கச்சக்கமான அம்யூனிஷன், அந்த ஆயுதங்கள் இருக்குல்ல, ஆயுத குவியலை பூரா அவங்க எடுத்து வச்சுக்கிறாங்க. வச்சுக்கிட்டு அவங்க கையில் இப்போ வந்து பயங்கர ஆயுதம் இருக்கு. அப்போ அந்த ஆயுதத்தை பூரா திருப்பி கொடு அப்படின்னு கேட்டால் கொடுக்க மாட்டோம் அப்படின்றாங்க. இப்போ என்ன போச்சு, ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இந்த பிரச்சனை பெருசா வந்தா எஸ்கலேட் ஆனா மட்டும்தான் அமெரிக்காவுக்கு நல்லதுன்னு சொல்லி தூண்டி விடுறாங்க. தூண்டி விட்டு அடிக்கிறான்ல, அடிச்சா பெரிய அளவுக்கு திருப்பி அடி வாங்க போறான்னு அர்த்தம். ஏன்னா அவனுக்கு ஒரு பக்கம் இந்த பக்கம் இந்தியா, அந்த பக்கம் ஆப்கானிஸ்தான், இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் வந்து ஈரான். ஈரான் வந்து பாகிஸ்தானோட சண்டை போடுற இடத்துல இல்லை. ஆனால் பாகிஸ்தானில் சண்டை போட்டான்னா தான் சோழி முடிச்சுடுவாங்க. இன்னொன்று, பாகிஸ்தான் கையில் அணு ஆயுதம் இருக்குது. அந்த பாகிஸ்தானும் சவுதி அரேபியாவும் என்ன இராணுவ ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அப்போ ஈரான் பாகிஸ்தான் அடித்தான்னா சவுதி அரேபியாவுக்கு எதிரி மாதிரி ஆகும். ஒரு பெரிய உளவியல் சிக்கல், ஒரு சின்ன சிக்கல், அந்த அரசியல் சிக்கல் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ஒரு சூழலில் வந்து பாகிஸ்தான் வந்து பட்டினி அடக்காங்க, ஈரானில் மக்களும் பட்டினி அடக்காங்க, ஆப்கானிஸ்தானில் வந்து பட்டினி கிடந்த மக்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. இதுதான் இப்போ இந்த மொத்த சூழல். இது சொல்கிறோம்னா நமக்கு வந்து வெறுமனே அந்த டேட்டா மட்டும் சொல்லாமல் இந்த உளவியல் சிக்கலை சொல்கிற காரணம் என்ன தெரியுமா? இந்த மக்கள் வந்து மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்களே. என்ன காரணம்? அவங்களுக்குள்ள என்ன கொடுக்கலவங்களுக்கு பிரச்சனையா? ஒன்றும் கிடையாது. மேலே ஒருத்தன் அமெரிக்காக்கார ஒருத்தன் வந்து சண்டை போட சொல்ல இவன் சண்டை போடுறான். இல்லை, இந்த சூழல் தொடர்ந்து நீடித்தால் வந்து அப்போ ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் மூலம் போலி அந்த நிலைமை வந்துடுமே சார்? கண்டிப்பாக வரும். 4 சாத்தின உடனே அவனுக்கு 4 பேர் 4 இடத்துல வந்து பிரச்சனை வரும், இவனுக்கு ஒரு 4 இடத்துல பிரச்சனை வரும். வந்ததுக்கப்புறம் அங்கேருந்து மேலேருந்து அமெரிக்கா வேடிக்கை பார்த்துட்டு திடீர்னு வந்துட்டு நோனோ இவன் வந்து இப்படிலாம் பண்ணாத அப்படின்ட்டு பாகிஸ்தானுக்கு வந்து அமெரிக்கா ஆயுதம் கொடுப்பான். இவனுக்கு வந்து சொந்த ஆயுதம் இருக்குது, ஆனாலும் சைனாலேருந்து ஆயுதம் வாங்குவான். இந்த மாதிரி பாகிஸ்தான் உள்ளுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு சுற்றியே வந்து உரண்டை எழுத்து உட்காந்துருக்கான். ஆப்கானிஸ்தான் இந்த பக்கம் ஈரான், இந்த பக்கம் இந்தியா, எல்லாத்தையும் சண்டை போட்டு உட்காந்துருக்கான் அப்படிங்கிறதான். ஸோ பாகிஸ்தான் வந்து அவ்வளோ சீக்கிரம் திருந்தவே மாட்டாங்க. ஆமாம், ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே பாகிஸ்தான் மக்கள் இப்போ சமீபத்தில் நேற்று முந்தா நாள்னா இப்போ நீங்கள் அந்த தரவு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் மக்கள் இருக்காங்கல்ல, அந்த மக்கள் வந்து ஒரு மாதிரி அந்த தேர்ந்தெடுக்கிற மக்கள் வந்து ஒரு டிப்பிக்கல். எப்படின்னா நம்ம ஊர் மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் வந்து நம்ம தேர்தல் வச்சுக்கலேன், கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும், கோயம்புத்தூர்லேருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் எல்லாமே இந்த கட்சி, இந்த மக்கள், இந்த தலைவர் அப்படின்னு வரும் இல்லையா? அங்கே அப்படி இல்லை. சிந்து மாகாணத்தில் தேர்ந்தெடுத்தாங்கன்னா பலூச்சிக்கு பிடிக்காது, பலூச்சியில் தேர்ந்தெடுத்தாங்கன்னா அங்கே மேலே வடக்கில் இருக்கிற இன்னொரு அந்த பேர் டக்குன்னு வரல, அந்த மாகாணத்துக்கு பிடிக்காது. அங்கே வந்தாங்கன்னா பஞ்சாபுக்கு பிடிக்காது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு டைப்பில் இருக்காங்க. அப்போது பலூச்சிலேருந்து வந்தவன் ஆட்சி அதிகாரத்தில் பண்ணாங்கன்னா மற்றவங்களுக்கு பிடிக்காம அந்த ஒரு சிக்கல், உளவியல் சிக்கல் இருக்கு. ஆனால் எப்படி பார்த்தாலும் இன்னைக்கு அத்தனை மக்களுக்கும் ஒரு ஹீரோவா திரும்ப டெவலப் ஆகி வர்றது யார் தெரியுமில்ல? இம்ரான்கான். இம்ரான்கானுக்கு பொதுமக்கள்கிட்ட ஆதரவு அவ்வளோ பெருகிட்டு இருக்கு. இம்ரான்கானுக்கு ஆதரவு பெருக்கிறது இருக்கு, ஒரு பக்கம் இருக்கு சார். ஆனால் அவர் வந்து சிறைக்குள்ளே ரொம்ப வாடி போயிருக்காரு, ஒரு பக்கம் கண்ணே போயிடுச்சுன்னு சொல்றாங்க. நமக்கு வெளியில கண்டபடி செய்திகள் வருது. எந்த செய்தி உண்மை, எந்த செய்தி பொய்ன்னு வெளியில யாருக்கும் தெரியாது. அந்த உண்மையில இப்போ உயிரோடு இருக்காரா இல்லையா, கண்ணு போயிருச்சா போகலையா, ஆரோக்கியமா இருக்காரா இல்லையா, எதுவுமே நமக்கு தெரியாது. அங்கங்க கசிஞ்சு வர்ற செய்தி அப்புறம் என்ன ஆகும்னா கடைசியில் இப்படி ஆரம்பிச்சு இந்த மாதிரி ஒரு கழுத்து சொம்பு மாதிரி இருக்கு அப்படின்னு போட்டு கடைசியில் வந்து சொம்பு கொடுத்தா தான் மாப்பிள்ளை தாலி கட்டுவாராம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ செய்தி வந்து சேருது. அதனால இம்ரான்கானை பற்றிய செய்தி வந்து எதுவுமே உண்மை இல்லை. ஜெயிலில் இருக்காருங்கிற மட்டும்தான் உண்மை. கழுத்து வந்து செம்பு மாதிரி சில பலபலன்றது உண்மை. அவர் உயிரோடு இருக்காரா இல்லையா, கண்ணு போச்சப்போ எது சொன்னாலும் சரி அவ்வளோதான், தங்கத்தில் செம்பு கொடுத்தா தான் தாலி கட்டு வரான் அப்படின்ற மாதிரி தான் இப்போ செய்திகள்லாம். அதனால் இம்ரான்கான் அடுத்து வெளியே வந்து ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கணும் அப்படின்னா
அமெரிக்கா அங்கே வந்து கை இறங்கணும். ஆனால் இப்போ போகிற போக்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இன்னும் சில வருடங்களில் அமெரிக்கா அதோட தனித்தன்மையை இழந்துடும். அந்த வல்லரசு என்ற பேரை வந்து இழக்கும். வல்லரசு பேர் இருக்கும். ஒற்றை வல்லரசு இருக்கு இல்லையா, யூனிபோலார், அந்த யூனிபோலார் அப்படிங்கிறது வந்து மாறிடும். எப்படி பார்த்தாலும் இங்கே வந்து பிரிக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பிரிக்ஸ் வந்து கொஞ்சம் ஓங்கும் அப்படிங்கிறதான் இப்போ சூழல். மிக்க நன்றி சார், நேரில் வந்து பல்வேறு தகவலை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி.